என்னடா இப்படி கூட நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய ஆப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரீசார்ஜ்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. நிறைய வந்து சர்ச் பண்ணுறீங்க. அது வந்து ரியலா இல்லை ஃபேக்கா, அது வந்து பாசிபிளா இல்லை இம்பாசிபிளான்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரு ஹாப்பியோட போகிறீங்களா இல்லை அன்ஹாப்பியோட போகிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை வந்து போட்டுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் தான் வந்து சொல்கிறீங்க. ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது. ஃப்ரீ ரீசார்ஜ்னு போய் ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுன்னா, ஃப்ரீ ரீசார்ஜ் ஆப்னு டைப் பண்ண சொல்லலாம். நிறைய ஆப் வந்து ஓகேங்களா? நிறைய ஆப் வந்து இதில் ஒரு ஆப்பு ஒரு மாதிரி சொல்லியிருக்கானுங்க. என்னடா இதெல்லாம் ஒர்க் ஆகுமானா, சத்தியமாக இம்பாசிபிள். அதேமாரி நீங்கள் வந்து பாசிபிள் ஆக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழினா, ஒரு ஏர்னிங் ஆப் ஓகேங்களா? ஒரு ஏர்னிங் ஆப்னு சர்ச் பண்ணினாவே நிறைய ஏர்னிங் ஆப் வந்து இருக்கும். அதில் வருதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. ஓகே, நீங்கள் எதனாச்சும் ஏர்னிங் ஆப் யூஸ் பண்ணி மணி எடுத்துருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் தி ஏர்னிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஏதாவது காயின் கொடுத்து அந்த காயினை வச்சு ரீசார்ஜ் பண்ணலான்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பல நாட்களோ பல மாதங்களோ ஆகிடும். ஒரு வீடியோவும் பார்க்க காயின் தரேன்னுவானுங்க. அந்த காயினை வச்சு சேர்க்கறதுக்குள்ளே எங்கேயோ போயிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரீ ரீசார்ஜ்ன்றது வந்து நம்பாதீங்க. என்னோடய சைட்லேருந்து அதேமாதிரி நீங்கள் ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணனா ஒரு ₹10 அந்த ₹10 எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணி ஆட்ஸு, டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்து வேறு எதனா யூடியூப்பில் வீடியோ போட்டே நீங்கள் வந்து அந்த ஏர்னிங்ஸ் எடுத்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டு போயிடலாம். முடிஞ்சாலும் நம்பாதீங்க. ஓகே, என்னோட சைட்லேருந்து ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃப்ரீ ரீசார்ஜெல்லாம் இல்லை, நோ ஃப்ரீ ரீசார்ஜ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோட நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். டாடா, பை பாய்.